அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவில் பங்குனி உத்திரத்தை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நம்ம பார்த்தோம். என்ன மாதிரி அப்படின்னா, பங்குனி உத்திரம் என்னைக்கு, பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன, அதே மாதிரி பங்குனி உத்திரத்துக்கு நம்ம விரதம் எப்படி இருக்கிறது, இதை பற்றின நம்ம சில டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த பதிவில் பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். முதல் பதிவை பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பங்குனி உத்திரத்துடைய முதல் பதிவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். எல்லா அந்த ஆன்மீக தகவல்கள் நான் பங்குனி உத்திரத்தை பற்றி என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது. பங்குனி உத்திரம் இறை வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். இன்னைக்கு திருமணமாகாத 2 பேருமே இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா திருமண பேர் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். புராணங்களில் பங்குனி உத்திரத்தில் நிகழ்ந்த சிறப்புகள் பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துறது, விரதம் இருப்பதும் வழக்கம். இதில் பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவம் இருக்குது. இந்த திருநாளில் தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் மாத கடைசி மாதமான பங்குனியில் 12வது நட்சத்திரமான உத்திரம் இடம்பெறும் புனித நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். வளமான பலன்களை தரும் விரதங்களில் பங்குனி உத்திர விரதமும் ஒன்றுங்க. இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் அப்படின்னு சொல்கிறதுண்டு. உத்திர நட்சத்திர நாயகன், அதாவது அதற்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அதே நாளில் பௌர்ணமி நிலவும் போது சூரியன் சந்திரனால இரட்டை சிறப்புகள் நமக்கு கிடைக்குது. சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்துல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில காட்சி தந்தருடைய திருநாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாள்ல தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் மதுரையில் இந்த திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்னைக்கு சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த நாள் தான். முருகக்கடவுள் தெய்வானையை இந்த நாளில் தான் மனம் புரிந்து கொண்டார். மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரர், சீதாதேவி, ஸ்ரீராமர், இந்திராணி, தேவேந்திரன், 27 நட்சத்திரங்கள், சந்திரன் ஆகிய திருமணங்கள் நடந்தேறியது இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். நம்பியின் மகளாக ஸ்ரீவள்ளி அவதரித்ததும் மகாலட்சுமி நாராயணனின் மார்பில் அமர்ந்து சரஸ்வதி பிரம்மதேவனின் வாக்கில் அமர்ந்தது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றதெல்லாம் இந்த பங்குனி உத்திர நாளில் தான் சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்புமிக்க நாள் தான் இந்த பங்குனி உத்திர நாள். கோபத்திற்கு பெயர் போனவர் துர்வாச முனிவர். இவர் வந்து கொண்டிருந்த போது அவரது திருக்கரத்தில் ஒளி வீசும் ஒரு அழகிய மலர் மாலை இருந்தது. அதனை மிகவும் பெருமையுடனும் பக்தியுடனும் ஏந்தி கொண்டு வந்தார் அவர். அப்போது அந்த வழியாக தேவர்களின் தலைவனான இந்திரன் தன் ஐராவதம் என்னும் யானையில் ஏறிக்கொண்டு பவனி வந்தான். தேவர்களின் தலைவனான தன்னை பற்றி எல்லோரும் பெருமையாக பேசுவதை கேட்க கேட்க இதனால் ஏற்பட்ட பெருமிதம் அவன் முகத்தில் தெரிந்தது. துர்வாச முனிவர் இந்திரனின் முன்னால் சென்று, தேவேந்திரா, உன் புகழ் எல்லா உலகங்களிலும் நிறைந்து இருக்கின்றது. இப்போது அன்னை மகாலட்சுமியை தரிசித்துவிட்டு அவர் அன்போடு அளித்த இந்த மலர் மாலையுடன் வந்து கொண்டிருக்கின்றேன். அன்னை கொடுத்த இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள தேவர்களின் தலைவனான உனக்குத்தான் உரிமை இருக்கிறது. இதோ வாங்கிக்கொள் என்று கூறினார். தேவர்களின் தலைவனானதான் கேவலம் இன்னொரு தெய்வம் கொடுத்த மலர் மாலையை பிரசாதம் என்று வணங்கி வாங்கிக் கொள்வதா அப்படின்ற எண்ணம் அவனுக்கு. ஆனாலும் கொடுப்பவர் துர்வாசர் என்பதால் ஒன்றும் பேசாமல் வாங்கி கொண்டு அலட்சியமாக தன் கையால் தொடாமல் அங்குசத்தால் ஏந்தி யானையின் தலை மீது போட்டான். யானையோ இந்திரனுக்கும் மேலான அலட்சியத்துடன் இருந்த ஆம், தன் தலையின் வைக்கப்பட்ட மலர் மாலையை உடனே தும்பிக்கையால் இழுத்து தன் கால்களின் கீழே போட்டு மிதித்து துவைத்து விட்டது. அன்னையின் பிரசாதத்திற்கு ஏற்பட்ட அவமரியாதையை கண்டதும் வழக்கம் போல துர்வாசருக்கு கோபம் வந்துவிட்டது. தேவேந்திரா, தேவர்களின் தலைவன், இத்தனை செல்வங்களின் தலைவன் என்ற மமதை அகில உலகங்களுக்கும் அன்னையான மகாலட்சுமியின் பிரசாதத்தையே அவமதிக்கும் அளவுக்கு உனக்கு ஆணவம் கொண்டாயோ? எந்த செல்வம் இருப்பதால் இந்த விதமாய் நீ நடந்து கொண்டாயோ அந்த செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போகட்டும் என்றும் சாபம் கொடுத்தார். துர்வாச முனிவரின் சாபத்தின்படி இந்திரலோகத்தில் இருந்து எல்லா செல்வங்களும் பார்க்கடலில் விழுந்துவிட்டன. அன்னை லக்ஷ்மியும் பார்க்கடலில் மறைந்தாள். தேவர்கள் பதறிப்போனார்கள். உடனே எல்லோரும் பார்க்கடலில் பள்ளி கொண்டவனை போய் வணங்கினார்கள். இறைவனின் கட்டளைப்படி அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடைய துவங்கினார்கள். மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்னும்
பாம்பை கயிறாகவும் கொண்டு அசுரர்கள் ஒரு பக்கமாகவும் தேவர்கள் ஒரு பக்கமாகவும் பார்க்கடலை கடைந்து கொண்டனர். நாட்கள் பல சென்றன. அழிந்து போன செல்வங்கள் திரும்பி வருவதைப் போல் தெரியவில்லை. ஆனால் திடீரென்று வெப்பம் அதிகமாகிவிட்டது. பார்க்கடலில் இருந்து ஆழமெனும் விஷம் வெளிவந்தது. அதே நேரத்தில் வாசுகி பாம்பும் உடல் வலி தாங்காமல் விஷத்தை கக்க ஆரம்பித்தாள். இவ்விரண்டு விஷமும் சேர்ந்து கொண்டு ஆழகாலமாகி எல்லா உலகையும் அழித்துவிடும் போல் உருவானது. உலகங்களின் துன்பத்தைக் கண்டு பொறுக்காத கருணாமூர்த்தியான மகேசன் உடனே அந்த ஆழகால விஷத்தை கையினில் ஏந்தி விழுங்கிக் கொண்டார். காலகாலனாகிய அவரை எந்த விஷம் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் அன்னை பார்வதியால் அதனை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. அண்ணல் உண்ட விஷம் கழுத்திலேயே தங்கிவிடும்படி அவரின் கழுத்தில் கையை வைத்தாள். விஷம் அங்கேயே தங்கி நின்றது. விஷத்தின் வலிமையால் அண்ணலின் கழுத்து நீல நிறம் பெற்றது. அண்ணலும் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார். பார்க்கடலை கடைவதில் இன்னும் சில நாட்கள் தொடர்ந்தன. எல்லா செல்வங்களும் ஒவ்வொன்றாக பார்க்கடலில் இருந்து வெளிவரத் தொடங்கின. அன்னை மகாலட்சுமியும் பார்க்கடலிலிருந்து தோன்றினாள். அலைமகள் என்ற திருநாமத்தை அடைந்தாள். அப்படி அன்னை பார்க்கடலில் இருந்து தோன்றிய பெருமை மிக்க திருநாளே பங்குனி உத்திர திருநாள் ஆனது. அன்னை பார்க்கடலில் இருந்து தோன்றும் போதே கையில் ஒரு மலர் மாலையை ஏந்தி கொண்டு தோன்றினாள். அதனை நேரே சென்று தன் கணவனாகிய திருமாலின் கழுத்தினிலே அணிவித்தாள். இதனால் பங்குனி உத்திர திருநாள் அன்னை மகாலட்சுமியின் அவதார நாள் மட்டுமின்றி திருமண நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது. இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளிற்கு. இந்த தர்மசாஸ்தா பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்றுதான். இன்னுமே நிறைய கதைகள் இருக்கின்றது. இதனுடைய அடுத்த பகுதியாக நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.